அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புதுச்சேரியில் இருக்கிறோம். மாசி மக தீர்த்தவாரில் கலந்து கொண்டிருக்கிறோம். மாசி மகன்றது மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியில் மக நட்சத்திரத்தில் வர்றது தான் மாசி மகம். இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா கங்கை விநாயகர் தான் வந்து இங்கே எழுந்தருள்வார். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான சாமின்னு பார்த்திங்கன்னா தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மயிலம் முருகர், இது போல் பல சாமிகள் பல ஊர்கள் இருந்து வருவாங்க. பொதுவாக இந்த பாண்டிச்சேரி பார்த்திங்கனாக்கா கடல் சார்ந்த பகுதி, அதாவது நெய்தல் பகுதியில் இருப்பதால் இந்த மாசி மக தீர்த்தவாரி என்பது மிகவும் சிறப்பு. இந்த விசேஷம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா திரு நாடி சண்முக வேளா ஐயா அவர்களோட முயற்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட முயற்சியால் தான் இந்த மகம் வந்து இந்த இவ்வளோ சிறப்பாக நடைபெறதுக்கு முக்கிய காரணமே அவராக தான் இருந்தார். அவர் மூலிமா தான் முதல்ல பார்த்தீங்கன்னா மயிலம் முருகரை வந்து அவர் முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயில்கள்லேருந்து ஒவ்வொரு சாமியாக வந்து இங்கே வந்து எழுந்தருளினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பல ஊர்கள்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க எல்லாரும். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சந்திரகிரகணம் வருது. மதியம் 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சந்திரகிரகணம் வருதுனால பல சாமிகள் வந்து காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க திரும்ப. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகன்றது வந்து வருண பகவானுக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக தான் செய்கிறாங்க. இந்த விசேஷமே நடக்குது. அதனால் நம்ம அனைவரும் வந்து இந்த வருண பகவானுக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி சொல்லி அதனால் பாதுகாக்கணும். இங்கே பார்த்திங்கனாக்கா முன்னோர்களுக்கு திதியும் கொடுக்குறாங்க. இந்த நாளில் திதி கொடுக்க பார்த்திங்கன்னா ஐயருங்கெல்லாம் இருக்காங்க, இங்கே வந்து அமர்ந்துருக்காங்க. சில சிறிய கட்டணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து திதி கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல ஊர்லேருந்து வந்து சாமிக்கு வந்து சாமி வேஷம் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த பழக்கம் இல்லை. இப்போ காலப்போக்கில் தான் இந்த பழக்கம்லாம் வந்து உருவாச்சு. மேலதாளங்கள்லாம் கட்சி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், மேலதாளம் அவங்க மட்டும் தான் பெரும்பாலும் வருவாங்க. இப்போ வந்து நையாண்டி மேளங்கள் போல் பல மேளங்கள்லாம் வந்ததில் அது கூட இளைஞர்கள்லாம் பார்த்து சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடுறாங்க. அது ஒரு மகிழ்ச்சின்னு அவங்க பண்ணிட்டுறாங்க. அது ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்தது. அது ஒவ்வொரு ஊரில் வந்து சாமி வந்து அதை வந்து அவங்க முடிக்கவர்கள்லாம் தராங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அங்காளம்மா கோயிலில் இருந்து பல சாமிகள் தான் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. அங்காளம்மா வேஷம் போட்டுக்கணும், அது அந்த வேஷம் போட்டு அந்த முடிக்கு கொடுக்குறாங்க. நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா சில சாமி தான் இருக்குது. ஒவ்வொரு சில சாமிகள் போட்டுருக்காங்க படம் பிடிச்ச நம்ம இதில். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்ம பெரும்பாலும் அங்காளம்மா சாமி தான் அதிகமாகவே இருந்தது. சில இடத்துல விநாயகர் இருந்த, மயிலம் முருகர் இருந்தார், தீவனூர் விநாயகர் இருந்தார். அங்காளம்மா வேஷம் போட்டுமே இங்கே சில பேர் பார்த்திங்கன்னா வேப்பிலையில் மந்திரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சில பேர் வந்துடுச்சு அவங்கக்கிட்ட இருந்த காணிக்கையை கொடுத்துட்டு வந்துடுச்சுட்டாங்க. அதே போல் முடிக்கவரும் போட்டுக்கிறாங்க. முடிக்கு போகிற பழக்கம் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதை இன்றைக்கி 20 ரூபாய் வாங்கிட்டு அதை முடிக்கவர் கட்டி விட்றாங்க. அதே போல் திருநங்கைகள்லாம் கொஞ்சம் இருந்து அவங்களும் வந்து சாமி கூட இருந்து தீபதியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் பண்ணுறாங்க, அது என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. அது அப்படின்னு வெளியிட்டு சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம். இந்த விஷயம் நான் பார்த்தது இதுக்கு முன்னாடி வந்து தான் தெரியல. நான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற கருப்புசாமி வந்திருந்தார். அது வந்து கூட்டேரிப்பட்டின்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் வந்து கருப்புசாமி கோயில் கருப்புசாமி வந்துருந்தாங்க. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வெயில் நேரன்றதால கொஞ்சம் சாமிகளும் காலையில் கிளம்பிடுச்சுன்றதால வெயில்ன்றதால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கடல் பார்த்திங்கன்னா முக்கியமான கடல்னாலே அது குளிக்கணும், அந்த ஆசை எல்லாருக்குமே வரும். குளிக்காட்டாலே இன்னைக்கு பெரும்பாலும் குளிக்க விட மாட்டாங்க அன்றைக்கி போலீஸ்லாம் வந்து. அதனால் பெரும்பாலும் கால் நினச்சிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு போவோம். எனக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது கால் நினைக்கணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்திங்கன்னா மேலே இந்த டவர் மாதிரி இருந்து அது மேலே இருந்து எடுத்து பார்த்தாங்க. பசங்களாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க.
கிலோமீட்டர் சேர்க்கணும். அதுலேருந்து இறங்கி அவங்களும் வீடியோ பிடிச்சி சொல்லி அது எப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல அந்த கதையை. கடலில் கப்பல் போயிட்டு அதோட கண்காணிப்புலாம் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி வச்சு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் போகிறாங்க, யார் வராங்க, மக்கள் யார், திருடர்கள் யாராக இருக்கிறாங்க, அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் அங்கங்கே போலீஸ்க்கு டவர் அமைச்சு அது வேலை நின்று கண்காணிப்பு செய்து தான் இருந்தாங்க. காவல்துறை நல்லா ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு சொல்லலாம். அது மக்கள்லாம் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் உள்ள பண்ணுறாங்க. அதை அது அவங்க நம்பிக்கை, அதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. கோயிலுக்காக வேண்டுதலாக பண்ணுறாங்க. ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க யாருக்கும் தெரியல, இன்னொருகளுக்கு திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பேர் திதியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பை இருந்தது. அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும். நீர்நிலை ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும். நம்ம அதில் எவ்வளோ குப்பை கிடக்குது பாருங்கள். குப்பை எடுத்துருவாங்கன்னு நம்புகிறேன் நான். இதை நான் கடலில் போய்ட்டு திரும்பவும் அது மீன்லாம் சாப்பிட்டு நான் திரும்ப நம்பிக்கிட்டே வரும். அங்கே குளிக்கிறவங்களுக்கு லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றுன்னு தனியாக அது ஒரு கூடாரம் மாதிரி வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். வெளிப்படையாக வெளியில் பண்ணாமல் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். கடைசியாக நம்மளை கால் நினச்சிட்டோம் கடலில். கடலில் எப்படி நம்மகிட்ட வரணும். நினச்சிட்டு என்ன வந்துச்சு. வீட்டுக்கு கிளம்பணும். கூட்டத்தில் போயிட்டு நடந்து போகிறது ரொம்ப கூட்டமாக இருந்தது. சைடில் பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் இதே போல் ஐட்டெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தால் சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு சந்தோஷமாக அவங்க சின்ன வயசில் சுற்றுறது இதெல்லாம் அப்புறம் எப்போ சுற்ற போகிறோம்னு தெரியல. ஆசை இருந்தது, அவங்க போய் சுற்றிட்டு வந்துடுது. அனைவருக்கும் மிக்க நன்றி.